வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை பாஜ அலுவலகத்தில் பாஜ மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் செய்தியாளர்களிடம் பேசினார். சேகர்பாபு வருவார்னு எனக்கு தோணலை, வருவார்னு எதிர்பார்க்கல. ஆனால் சேகர்பாபு இதை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்க்கணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் எதிர்பார்ப்பு என்னென்னா, இந்துக்களுக்கு அவங்க உதவி செய்ய வேண்டாம், கொஞ்சம் ஓத்திரம் பண்ணாமல் இருங்க அப்படிங்கிறதான் திமுக எதிர்பார்க்கு. நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோங்க, இந்த மதுரையில் நடக்கிற முருகபக்தர் மாநாடு அரசியல் மாநாடு இல்லை சொல்லியாச்சு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் மாதிரி அமித்ஷா வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே பேயாத்தி தெரியுது. முருகன் மாநாடு நடத்தினா முருகன் பிஜேபிக்காரர் தான் நினைக்கிறாங்க. முருகன் என்ன மிஸ்டு கால் கொடுத்து பிஜேபி மெம்பர் ஆகிட்டாரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. முருகனை கொண்டாடினா நீங்கள் முருகபக்தர் மாநாடு நடத்துனீங்களே, முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துனீங்க, நாங்கள் அதை வரவேற்றோம். அது திமுக மாநாடுன்னு சொல்லி கொச்சப்படுத்தினோம்மா நாங்கள். இல்லை கவர்மெண்ட் நடத்துச்சு. அதே மாதிரி இப்போ இந்து முன்னணி நடத்துது. இது அரசியல் கட்சி நடத்தலை, பிஜேபி நடத்துகிற மாநாடு அல்ல. இது ஊடகங்கள் வாயிலாக நான் திரும்ப சொல்கிறேன், இது அரசியல் மாநாடு அல்ல பிஜேபி. ஆனால் பிஜேபி இதுக்கு உதவி செய்கிறது. இந்து முன்னணி எங்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, உதவி பண்ணுங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஓகே, வைக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உதவி செய்கிறதுக்கு திமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, கம்யூனிஸ்டுகள் இருக்குது. சிறுபான்மை சமுதாயங்களுக்கு நிபந்தனையற்று ஓடிப்போய் உதவி செய்வதற்கு அவங்களாம் இருக்காங்க. ஒரு காலத்தில் வைகோ சொன்னார், எந்த சிறுபான்மையினராவது தொட வேண்டும் என்றால் என் பிணத்தின் மீது நடந்து போய்த்தான் நீங்கள் அவங்கள தொடணும் அப்படின்னுலாம் ஒரு காலத்தில் பேசினார் வைகோ. யாரும் போய் அவங்கள காயப்படுத்தலாம் இல்லை, அவராக கற்பனை பண்ணிக்கிட்டு காற்றுல அருவாள் சுற்றுற மாதிரி சுற்றி எங்கள் பிணத்தின் மீது நடந்து போய் அப்படிலாம் பேசுறதுக்கு ஆள் இருக்குது. ஆனால் இந்துக்களுக்கு ஒன்றுன்னா கேட்க நாதி இல்லை. திமுக தொடர்ந்து இதுக்கு எதிராக தான் இருக்குது. இது சங்கிகள் மாநாடுன்னு கொச்சப்படுத்துறது, இப்படி தான் முருகன் பண்ண சொன்னாரான்னு கேட்குறது, நீங்கள் எத்தனை பால்காவடி எடுத்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்றது. நாங்கள் எங்களுக்கு என்ன ஆக போகுது, நாங்கள் இதை நம்பியா ஓட்டு கேட்டால் இந்த கூட்டம் நடத்துகிறோம். அங்கே ஒரு அரசியல் தீர்மானம் கூட நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். எங்கள் கட்சி கூடிய அங்கே ஒரு இடத்துலையும் பறக்காதுன்னு சொல்லியிருக்கோம். எங்கள் தலைவர்களே யோகி ஆதித்யநாத் அவர்கள் வருவார், மேடையில் அமர்வார்னு சொல்லியிருக்கோம். இது அரசியல் மேடை இல்லைன்னு சொல்லியிருக்கோம், அரசியல் தீர்மானங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் சொன்ன விளக்கத்தை உயர்நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னால் திமுக அரசாங்கம் காவல்துறை மூலமாக எவ்வளவு கெடுபிடி சார். இந்த ஊரில் இந்த தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் மாநாடு நடத்துது, இவ்வளோ கெடுபிடி இல்லை. கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் மாநாடு நடத்துகிறாங்க, கெடுபிடி கிடையாது. முஸ்லீம் லீக் மாநாடு நடத்தலையா, எஸ்டிபிஐ மாநாடு நடத்தலையா? ஏதாவது கெடுபிடி வச்சுருக்கீங்களா? பெரிய கேள்வி, 50-60 கேள்வி போட்டு நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு பெரிய கொஸ்டினாக கொடுக்குறாங்க. எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்குறாங்க. எந்தெந்த ஊர்லேருந்து எவ்வளோ பேர் வருவாங்க? காவல்துறை கேட்குற கேள்வி, எந்தெந்த ஊர்லேருந்து வருவாங்க? நாங்கள் அப்பீல் கொடுக்குறோம், வேலை செய்கிறோம். வர்றவங்களுக்கு நாங்கள் திமுக மாதிரி உடன்பிறப்புகளுக்கு பணம் கொடுத்து வேன் ஏற்பாடு பண்ணால், இந்த வேனை இத்தனை வேன் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கட்சியில் அமைப்பிலேருந்து இவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியும். அவன் தன்னெழுச்சியாக சொந்தமாக முருக பக்தர்கள் அவனாக பணம் போட்டு அவனாக வேன் எடுத்து அவனாக வர்றான். தமிழ்நாடு மாதிரி 8 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இது எப்படி கணக்கெடுக்க முடியும்? நாங்கள் கிடைக்கிற தகவல்களை வைத்துக்கொண்டு, அதை கணக்காக வைத்துக்கொண்டு நாங்கள் ஓரளவு முழு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நோக்கி சொல்ல முடியலைன்னா கூட பெருமளவு சரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்களும் முயற்சி பண்ணுறோம். எவ்வளோ பேர் வருவாங்க, அதில் வர்றதில் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் கேள்வி பாருங்கள். எவ்வளவு முதியவர்கள், எவ்வளவு குழந்தைகள். இப்படி இதுக்கு முன்னால் எந்த மாநாட்டில் கேட்டிருக்கீங்களா சார்? இந்துக்கள் மாநாடு நடத்தினா இந்த மாதிரிலாம் கேள்வி வரும். ஆத்தூர் ஏத்தாப்பூர் ஊராட்சியில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மாலை சந்தை நடைபெறும். சுற்று வட்டார விவசாயிகள் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு 30 முதல் 50 ரூபாய் சுங்க கட்டணம் செலுத்தி தங்களது பொருட்களை சந்தையில் விற்பனை செய்வர். இந்நிலையில் திடீரென சுங்க கட்டணம் 300 முதல் 500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் சேலம் சென்னை ஹைவேயில் சாலை மறியல் செய்தனர். ஸ்பாட்டிற்கு விரைந்த ஏத்தாப்பூர் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பின் போராட்டம் கைவிடப்பட்டது. கேட்டு காசு 300 ரூபா வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு 3 பழம் தான் அறுத்து போடுறேன். அந்த 3 பழத்தை காசு இவங்களுக்கு கொடுத்துட்டு போனால் எனக்கு என்ன சார் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அதனால் அது குறைச்சி கொஞ்சம் வாங்குற மாதிரி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். மதுரை மாட்டுத்தாவணி அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ்நாடு பாட்டில்கள் வியாபாரிகள் நலசங்க மதுரை மண்டல ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மதுரை மண்டல தலைவர் மணிகண்டன் தலைமை வகித்தார். மாநில தலைவர் ஆனந்த் ஆலோசனைகளை வழங்கினார். தமிழ்நாடு டாஸ்மார்க்குகளில் பயன்படுத்தப்படுகின்ற காலி பாட்டில்களை திரும்ப பெற வேண்டும் என்று
நீதியரசர் மாண்புமிகு வரத சக்கரவர்த்தி அவர்களும் என் சதீஷ்குமார் அவர்களும் தாமாக முன்வந்து தமிழக அரசிற்கு இந்த திட்டத்தை செயல்படுத்த சொன்னார்கள். அதன்படி 9 மாவட்டங்களில் மட்டுமே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2024 பிப்ரவரி மாதம் டெண்டர் அறிவிக்கப்பட்டு எந்தவிதமான காரணங்களும் தெரியாமல் நிராகரிக்கப்பட்டது. அதன் பிறகு 2025 மார்ச் மாதம் டெண்டர் ஓபன் செய்யப்பட்டு விலைப்பட்டியல் இன்னும் 4 மாத காலமாகியும் இன்னும் திறக்கப்படவில்லை. இப்படியாக டெண்டர் விடாததினால் அரசிற்கு வருடத்திற்கு 200 கோடி ரூபாய்க்கு மேல் நஷ்டமாகிறது. அதே போல நீதியரசர்களின் விருப்பமான கால்வாய்கள், விவசாய நிலங்கள், கால்நடைகள் இவைகளெல்லாம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் எண்ணற்ற ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் பயன்பெறுவதற்கும் உடனடியாக டாஸ்மாக் நிர்வாகம் உடனடியாக இந்த டெண்டரை அமுல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசிற்கு தமிழ்நாடு பாட்டில் வியாபாரிகள் நல சங்க சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி கடந்த ஆண்டு இதே நாளில் 68 பேர் இறந்தனர். பாதிக்கப்பட்ட கருணாபுரம், மாதவாச்சேரி, சேஷசமுத்திரம் ஆகிய பகுதி மக்கள் இறந்தவர்களுக்கு பேனர் வைத்தும் மலர் தூவியும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இதுபோன்ற கொடுமையான சாவுகள் எங்கும் நிகழக்கூடாது என வலியுறுத்தினர். தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயத்தை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் அரசை கேட்டுக்கொண்டனர். ஆனா நாள்பட்டு தண்ணி எடுக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தலை வலிக்குது, ஏன்டா போய் தண்ணி சாப்பிடுறேன்னு வீட்டுல போய் கேட்டா, எனக்கு தலைவலி இருக்குது, தூங்கி வச்சது தலைவலி வருது, கை நடுக்கம் வருது, அதனால நான் போய் தண்ணி சாப்பிடுறேன் சொல்லுவாங்க. இதுவும் நமக்கு ஒரு விதமான இடையூறு. நம்ம இந்த இடத்துல தடுத்து நிறுத்தணும். இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும். எங்களோட குடும்பத்துல 2 பேர் மரிச்சிட்டாங்க போன வருஷம் விஷச்சாராயம் குடிச்சு. என்னோட மைத்துனர் சுரேஷ், அவர் மூட்டை தூக்குற தொழிலாளி. அதில் தான் பிழைப்பு அவங்களுக்கு. அவருக்கு ஒரு பொண்ணு, அந்த பிள்ளை இப்போ தான் +2 பாஸ் பண்ணியிருக்குது, 520 மார்க் எடுத்துருக்குறாங்க. அவர் இந்த குடிப்பழக்கத்துக்கு அவர் அடிமையாயிட்டு தினந்தோறும் அந்த சாராயம் குடிக்கிற பழக்கம் அவருக்கு. இந்த உடம்பு வலினால அவர் குடிச்சிட்டு இருந்தார். அதே போல் போன வருஷம் விஷச்சாராயம் குடித்து அவர் மரிச்சிட்டாரு. அதே போல் என்னுடைய குழந்தைய மகன் பிரவீன், அவரும் கூலி வேலை செய்கிற ஒரு பெயிண்டர். அவர் பெயிண்ட் அடிக்கிற தொழில் செய்தார். அவருக்கு 2 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, 4 வயசு 5 வயசு. அவருடைய மனைவியில் போயிட்டாங்க. அவரும் குடிச்சிட்டு 2 பேர் என் குடும்பத்தில் இதே வருஷம் 2 பணம் இந்த வாசலில் இருந்தது. பெரிய வலி, பெரிய வேதனை. அந்த துயரத்தை சொல்ல முடியாது. இன்றைக்கி தான் அவங்களுக்கு முதல் வருஷ இரங்கல் கூட்டம் நடந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் பேசுகிறோம். என் குடும்பம் பெரிய ஒரு வேதனைக்குள்ளாக இருக்குது சார். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 68 பேர் இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த விஷச்சாரம் குடிச்சு செத்துருக்குறாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கருணாபுரத்தில் ஒரு 40 பேருக்கு மேலே செத்துருக்குறாங்க. எத்தனையோ பேர் இளம் வயசுலேயே விதவை ஆகிட்டாங்க. இதனால் எத்தனையோ பிள்ளைங்க தகப்பம் இல்லாமல் ரொம்ப வேதனைப்படுறாங்க. பிள்ளைங்களால் படிக்க முடியல, அது மேற்கொண்டு படிப்பு அவங்கள படிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சாராயம் தான். இந்த பகுதியில் ரொம்ப சர்வசாதாரணமாக ஓடிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க தான் சொல்கிறாங்க. ஆனாலும் குடிக்கிறவங்க குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. மது கடைகள்லாம் திறந்து தான் இருக்குது. அதனால் அரசாங்கம் முற்றிலுமாக அந்த மதுவை ஒழிக்கணும் சார். ஒழிச்சா தான் ஜனங்க நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கருணாபுரம் சம்பவம் நிகழ்ந்த பிறகு கடந்த 1 வருடமாக எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை, ஊரக நலப் பணிகள் துறையிலிருந்து, அப்புறம் நேஷனல் ஹெல்த் மிஷன் NHMல இருந்தும், அப்புறம் எங்களுடைய இணை இயக்குனர் நலப்பணிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தும், இவங்க 3 பேருடைய அறிவுரை பேர்ல இங்க கள்ளக்குறிச்சி கருணாபுரம் ஏரியால இந்த முகாமானது நாங்கள் 1 வருடமாக இங்க போட்டுட்டு இருக்கோம். மாசம் இங்க இருக்கிறவங்கள எப்படி இருக்காங்க, அடுத்தது எப்படி என்னன்றது பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 1ஆம் ஆண்டு நினைவு தினம். இன்னைக்கு இங்க நாங்க வந்திருக்கிறத நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மது அருந்துதல், இந்த ஒரு சம்பவம் நடந்தது. இது அடுத்த தலைமுறைகள் இதுல இருந்து நம்ம எப்படி காப்பாற்றணும்ன்றது தான் மெயினா. பாத்தீங்கன்னா தண்ணி சாப்பிடுறாங்க. ஒரு தண்ணின்றத விட ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ், இதை எதுவாக இருக்கட்டும், ஒரு பீடி, சிகரெட், புகையிலை, ஆன்ஸ், கஞ்சா, மது அருந்துதல், இது எல்லாமே நாங்க சப்ஸ்டன்ஸ் யூஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 முக்கியமான காரணங்கள் நாங்க சொல்லுவோம். முதல் பாத்தீங்கன்னா ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம், இதை எடுத்து பார்ப்போமே, இதை குடிச்சு பார்ப்போமே, இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போவாங்க. 2வது பாத்தீங்கன்னா பீர் பிரஷர்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா நண்பர்களின் ஊக்குதல்னால, தூண்டுதல், நண்பர்களின் தூண்டுதல் பேர்ல நானும் குடிக்கிறேன், நீனும் வாடா, ஒரு கம்பெனி கொடுப்போமேன்னு சொல்லி போவாங்க. இது 2வது. 3வதாக பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இது நம்ம குடும்ப சூழ்நிலைகள். எங்க அப்பா எடுக்கிறாங்க, சித்தப்பா எடுக்கிறாங்க, நானும் எடுக்கிறேன், குடிக்கிறேன். இந்த 3 காரணங்கள் தான் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை ஒரு மாற்றுப்பாதை, ஒரு மது அருந்துதல், ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ் தேடி போகிறதுக்கு காரணம். இதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வரணும்,
ஸோ இதுதான் இன்னைக்கு எங்களுடைய மெயின் நோக்கம் வந்து, இந்த மாவட்ட மனநல திட்டத்தின் எங்களோட மெயின் நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா, இதை வந்து பொதுமக்களிடையே இந்த விழிப்புணர்வு ஏன் எதனால குடிக்க ஆரம்பிக்கிறாங்க, எந்த நிலையில எந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு ஒரு தடுப்பு ஒரு இன்டர்வென்ஷன் தேவைப்படுது, இந்த கட்டத்துல இந்த நேரத்துல நம்ம இவர்களுக்கு ஒரு மருந்து மாத்திரையோ இல்ல ஒரு கவுன்சிலிங் செஷனோ இந்த மோட்டிவேஷன்லாம் சொல்லுவோம். இதை வந்து இந்த ஸ்டேஜ்ல இவங்களுக்கு இதை கொடுத்தா இதுல இருந்து இவங்க மீண்டும் வெளியில வர முடியும், இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும்ன்ற இதெல்லாம் வந்து எடுத்து ஒரு சொல்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த முகாம் இங்க நாங்க மெயினா போட்டிருக்கோம். ஆத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் பாரத சாரண சாரணியர் இயக்கம் சார்பில் மாவட்ட தலைமை அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. சேலம் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் ஸ்ரீராம் திறந்து வைத்தார். சாரணர் இயக்கத்தை தோற்றுவித்த ராபர்ட் பேடன் பவுல் உருவப்படத்தை மாவட்ட கல்வி அலுவலர் கபீர் திறந்து வைத்தார். விழாவில் ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பல்லடம் மகாலட்சுமி நகரைச் சேர்ந்தவர் மகாராணி, வயது 55. தனது மகள் கிருத்திகாவுடன் பொள்ளாச்சி சென்னை ஹைவேயில் 2வீலரில் சென்றார். திடீரென ஹைவேயில் சென்ற கண்டெய்னர் லாரி கவிழ்ந்தது. லாரியின் அடிப்பக்கத்தில் சிக்கிய மகாராணி மற்றும் கிருத்திகா இருவரும் ஸ்பாட்டிலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக இறந்தனர். ஏற்கனவே கணவரை இழந்த கிருத்திகாவிற்கு 2 குழந்தைகள் உள்ளனர். 2022ஆம் ஆண்டு முதல் பல்லடம் ஹைவேயில் காலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் விதிமுறைகளை முறையாக பின்பற்றாததால் அடிக்கடி இப்பகுதியில் விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். மேம்பாலம் மற்றும் புறவழிச்சாலை அமைத்து போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக அமல்படுத்த வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர்.